அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கிளாஸை தொடங்குவோம். உங்களுக்கு 3 கிளாஸில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் மின்கலம் வரையான தியரியை விளங்கப்படுத்தி படிப்பிச்சுட்டேன். அதுக்கு பிறகு நான் பார்க்கணும் மின் பகுப்பு களம். மின் பகுப்பு களத்துக்கு பிறகு அதில் கத்தோட்டுற விளைவு அணோட்டுற விளைவு, அதோடு சேர்த்து உதாரணத்துக்காக சில மின் பகுப்பு களங்கள் பார்க்கணும், அதில் நடக்க தாக்கங்கள், அதோட கொஞ்சம் சமன்பாடுகளுக்கு அதையும் பார்த்தோம்னா இதோட இந்த இது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பாடம் முடிஞ்சிருக்கு. இப்போ நாம் இதுவரை படித்த பாடம், அதாவது மின்கலம் வரைய படித்த பாடத்துக்குள்ளால இருக்கு பாஸ் பேப்பர் கேள்வியில் எம்சிக்யூ அதே மாதிரி எஸ்ஏ கேள்வியை தான் இன்றைக்கி நாம் செஞ்சு பார்க்க போகிறோம். சரியானே? இப்போ முதலாவது நான் இந்த 2 ஹவருக்குள்ளால உங்களுக்கு எம்சிக்யூயையும் எஸ்ஏயையும் செஞ்சு காட்டுவேன். அதில் முதலாவது நம்ம எதை பார்ப்போம், எஸ்ஏயை பார்ப்போமா இல்லாட்டி எம்சிக்யூவை பார்ப்போமா? உங்களோட விருப்பம். சொல்லுங்க பார்ப்போம், எதை பார்ப்போம்? சொல்லுங்களா? ஒரு ஆளுக்கு எம்சிக்கு பார்க்கட்டாம். மத்தாக்கள் அப்போ எல்லாரும் எம்சிக்கு பார்ப்போம்னு சொல்லத்தால எம்சிக்கில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிட்டு. முதலாவது எம்சிக்கு பாஸ் பேப்பர்ல இருந்து நான் ஸ்டார்ட் ஆக போறேன். பாஸ் பேப்பர்ல பின் வருஷத்துல இருந்து நாம போவோம். பின் வருஷம் தான் இப்ப நடந்த புது பேப்பர்ல இருந்து பழைய பேப்பர் வர மாதிரிலும் போவோம். இப்போ முதலாவது நாம 2024 பாஸ் பேப்பர் இருந்தா எடுக்கிறேன். 2024 பேப்பர். 2024 2024ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி 7 பேப்பர்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில பாத்தீங்களா இருந்தா எத்தனை எம்சிக்கு வந்திருக்குண்டா, எம்சிக்யூல 25வது எம்சிக்யூ அதோட சேர்த்து 25வது எம்சிக்யூ, அதுக்கு பிறகு 39வது எம்சிக்யூவும், அதுக்கு பிறகு கூற்று கேள்வியில 46வது எம்சிக்யூ. இப்படி 3 எம்சிக்யூ கேள்வி 2024ஆம் ஆண்டு நடந்த 7 பேப்பர்ல போட்டிருக்காங்க. சரியானே? அப்ப அதுல 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல நம்ம மூலாவது பாகம் 25வது எம்சிக்யூ. எல்லார்த்தையும் பாஸ் பேப்பர் இருக்குதானே? நான் இதுல அப்லோட் பண்ணல பாஸ் பேப்பரை. எல்லாத்தையும் இருக்குதானே பாஸ் பேப்பர்? பிரச்சனையிலே ஒத்துருக்கேன். 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இருக்கா எல்லார்ட்டையும்? 2024ஆம் ஆண்டுல 25வது எம்சிக்யூ. சரியானே? ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுக்கு நான் எல்லார்ட்டையும் பாஸ் பேப்பர் இருக்கும் தானே என்று நான் அப்லோட் பண்ணல ஸ்கிரீன் ஷேருக்கு. பாஸ் பேப்பர் இருக்கான் எல்லார்ட்டையும், அதுல பாருங்களேன் எல்லாரும். அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் அப்டேட் பண்ணேன். எஸ்ஏ மட்டும்தான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்ப எல்லாரும் இப்ப பாஸ் பேப்பர் பாருங்க. 2024ஆம் ஆண்டு 25வது எம்சிக்கு கேள்விக்குள்ள போகும். வெப்பநிலை 298 கெல்வினில் தொழிற்படும் கீழே தரப்பட்டுள்ள மின் ரசாயன களத்தை கருதுக.
அப்ப இந்த மின்ரசாயன களத்தை வந்து அவன் படமா வந்து கீரி தாண்டியில நமக்கு ஏதுந்திருக்கான் களக்குறியீடு, அதாவது அந்த மின்ரசாயன களத்துல வந்து IUPAC குறியீடை மட்டும்தான் தந்திருக்கான். சரியானே? அப்படி தாண்டிட்டு பின்வரும் எது சரியான ஒட்டுமொத்தமான களத்தாக்கத்தையும் அந்த களத்துல வந்து ஈனோட் செல்லையும் தருகிறதுன்னு வந்து கேட்டிருக்கான். அப்படி தெளிட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான்னா வந்து ரெண்டு மின்வாய்களையும் வந்து மின்வாய் அழுத்த பெருமானம் தந்து வச்சிருக்கான். எப்படி வந்திருக்கான்? இந்த நாக களத்துல மின்வாய் அழுத்த பெருமானம் தந்திருக்கான் 2 + Zn. அது அழுத்தம் வந்து -0.76 வோல்ட் உண்டும். அடுத்தது வந்து எனக்கு வந்து இரும்பு மின்வாயிட வந்து மின்வாய் அழுத்த பெருமானம் தந்திருக்கான். எப்படியாவது Fe3+, Fe2+ மின்வாயிட வந்து மின்வாய் அழுத்த பெருமானம் தந்திருக்கான். +0.77 வோல்ட்னு தந்துட்டு அதே மாதிரி வந்து அந்த மின்ரசாயன களத்துல வந்து IUPAC களக்குறியீடு வந்து வச்சிருக்கான். எப்படி வந்திருக்கான் களக்குறியீடு? Zn solid, அடுத்தது வந்து Zn2+ aqueous, 1 மோல் டெசிமீட்டர் -3. உப்பு பாலத்தால வந்து பிரிச்சு வச்சிருக்கான். அதுக்கு ஒரு ஆளை வந்து Fe2+ aqueous 1 மோல் டெசிமீட்டர் -3, Fe3+ aqueous 1 மோல் டெசிமீட்டர் -3. கடைசியில வந்து ஒரு பிடி சொல்லி தந்திருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு எந்த ஒரு வகையான மின்வாய் இருக்க போகுது? கடைசியில பிடி சொல்லிட்டு இருக்கிறதால வந்து என்னத்த எந்த வகையான ஒரு களமா இருக்கு? வாயு மின்வாய். ஒரு வாயு மின்வாயா இருக்க போகுது. சரி, சரியான இது ஒரு வாயு மின்வாயா வந்து இருக்க போகுது. இங்க வந்து எதை வந்து பயன்படுத்தி ரெண்டு காலத்தையும் பிரிச்சிருக்கான்? உப்பு பாலமா இல்லாட்டி நுண்துளை பிரிப்பான், பிரிமென் தகடு, உட்புகவிடும் மென்சாவு. களக்குறியீடு செல்லும் அப்போ உப்பு பாலம். உப்பு பாலம். ஏன்டா வந்து அந்த தந்திருக்க IUPAC களக்குறியீட்டுல வந்து இரட்டை நிலைக்குத்து கோட்டால அனோட் மின்வாயும் கத்தோட் மின்வாயும் வந்து பிரிச்சிருக்கான். அப்ப இந்த மின்ரசாயன காலத்துல வந்து திரவ சந்தியா எதை பயன்படுத்தியிருக்கான்? ஒரு உப்பு பாலத்தை வந்து பயன்படுத்தி வச்சிருக்கான். சரியானே? அடுத்து வந்து பாத்தீங்களா இருந்தா நமக்கு இந்த களக்குறியீடை வச்சு அந்த மின்ரசாயன களத்துல வந்து அனோட்டு மின்வாய் எது, கத்தோட் மின்வாய் எது என்று கண்டுபிடிச்சேலும் தானே. நான் போன கிளாஸ்ல சொல்லித்தந்தேன். இந்த IUPAC குறியீட்டுல இருக்கிற முதலாவது நிபந்தனை என்னத்தண்டா, ஒரு களக்குறியீடு எழுத நேரத்துல என்ன எழுதணும்? முதலாவது ஒட்சியேற்றல் தாக்கம், அதாவது இலக்கின்ற தாக்கத்தை எழுதி போட்டு ரெண்டாவது என்ன எழுதணும்? இந்த இலத்திரன் ஏற்றல் தாக்கம், அதாவது தாழ்த்தல் தாக்கத்தை வந்து எழுதணும்னு சொல்லியிருக்கான். அப்ப இங்க மோலாது இருக்கிறது வந்து Zn2+ போற ஒரு தாக்கம், அதாவது என்ன தாக்கம்? இலத்திரன் இலத்தல் தாக்கம், ஒட்சியேற்றல் தாக்கம். அப்ப இந்த மின்ரசாயன களத்துல இரு அனோட்டா தொழிற்பட போகுது, Zn மின்வாய் வந்து அனோட்டா தொழிற்பட போறாரு. அதுக்கு பிறகு நாம் எழுதுவோம் என்னத்த? அனோட்டாக்கம் எழுதின பிறகு அடுத்து எழுத போறது கத்தோட்டாக்கம். அப்ப இரும்பு மின்வாய் இங்க கத்தோட் மின்வாயா வந்து தொழிற்பட போறாரு. நமக்கு இந்த களக்குறியீடை வச்சு அனோட் காத்தோட் வந்து கண்டுபிடிச்சலும். இந்த அனோட் காத்தோட் நமக்கு கண்டுபிடிச்சோம்னா இந்த களத்துல வந்து ஒட்டுமொத்தமான களத்தாக்கத்தை வந்து எழுதணும். ஏன்னா நமக்கு அனோட் காத்தோட் கண்டுபிடிச்சாதான் அனோட்ல இருந்து ஒட்சியல் தாக்கத்தை எழுதி கத்தோட்ல இருந்து தாழ்த்தல் தாக்கத்தை எழுதி களத்தாக்கம் காணத்துக்கு நாம ரெண்டு தாக்கத்திலையும் இலத்திரனை சமப்படுத்தி கூட்டி விடுவோம். அப்படி கூட்டி எடுக்க நமக்கு என்ன களத்தாக்கம் இருக்க போகுது. அதுக்குத்தான் நாம இந்த அனோட் காத்தோட் மின்வாய் வந்து கண்டுபிடிச்சிய. அதுக்கு பிறகு மேலுக்கு பார்த்தீங்களா இருந்தா என்ன தந்திருக்கான்? ரெண்டு மின்வாயிடையும் வந்து மின்வாய் அழுத்த பெருமானங்கள் தந்திருக்கான். ரெண்டு மின்வாயிடையும் மின்வாய் அழுத்த பெருமானம் தந்திருக்கான். நமக்கு இந்த களக்குறியீடை வச்சியும் அனோட் காத்தோட் மின்வாய் கண்டுபிடிச்சேலும். அதோட லேசான முறையான என்னத்தனை வந்து இந்த மின்வாய் அழுத்த பெருமானங்களை வந்து வச்சியும் நமக்கு அனோட் தாரு கத்தோட் தாருன்னு முடிவெடுக்கலும், நேரடியா முடிவு எடுக்கலும். அது எப்படி எடுக்கண்டா வந்து நான் பார்த்திருக்கேன் வந்து ஒரு மின்ரசாயன தொடர்ல வந்து குறித்த ஒரு உலோகத்துக்கு மேல உள்ள உலோகம் வந்து அனோட்டாகவும் கீழே உள்ள உலோகம் வந்து கத்தோட்டாகவும் தொழிற்பட போகுதுன்னு பார்த்திருக்கேன். அந்த தியரியை வச்சு வந்து இங்க என்னத்தை நமக்கு அனோட்டாரு கத்தோட்டாருன்னு முடிவெடுக்கலும். இப்ப நீங்க மின்ரசாயன தொடரை வந்து எழுதிட்டு போற நேரம் தாரு மேல இருக்கும், தாரு கீழே இருக்கும்? யாரு மேல Zn. இருப்பாரு? Zn மேல இருப்பாரு. Zn கீழுக்கு தான் வந்து இரும்பி இருக்க போகுது. அப்ப Zn வந்து அனோட்,
இரும்பு வந்து கத்தோட்டா வந்து தொழிற்பட போகுது. அது மின்ரசாயன தொடரை வச்சு நாம் எடுக்கிற முடிவு. இன்னும் ஒரு மேதத்தை பயன்படுத்தியும் நமக்கு தீர்மானம் எடுக்கலும். அது தாருண்டா வந்து இந்த அழுத்த பெருமானங்கள், மின்வாய் அழுத்த பெருமானங்களை வச்சியும் நமக்கு என்னத்த அனோட் கத்தோட் வந்து தீர்மானிச்சு இயலும். அதே எப்படி வந்து இந்த அழுத்த பெருமானங்களை வச்சு அனோட் கத்தோட் தீர்மானிச்சுண்டா, இந்த மின்வாய் அழுத்த பெருமானம் தாருக்கு கூட இருக்கோ அவரு கத்தோட்டா தொழிற்படுவாரு. சரியானே? மின்வாய் அழுத்த பெருமானம் தாருக்கு கூட இருக்கோ அவரு கத்தோட் மின்வாயா தொழிற்படுவாரு. தாருக்கு குறைய இருக்கோ அவரு அனோட் மின்வாயா தொழிற்பட போகுது. நீங்க வந்து இந்த அழுத்த பெருமானத்தை வந்து பயன்படுத்தி அனோட் கத்தோட் பார்க்குற நேரம் அந்த பெருமானத்துக்கு முன்னுக்கு போட்டிருக்க மறைக்குறி பிளஸ் குறியை வந்து நீங்க என்னத்தை பார்க்க தேவையில்லை. பெருமானங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அப்ப அதை வச்சு இங்க எடுத்தோம்னா என்ன வரப்போகுது? நாக மின்வாயர் அழுத்த பெருமானம் 0.76 வோல்ட், இரும்பு மின்வாயர் அழுத்த பெருமானம் 0.77 வோல்ட். அப்ப தார மின்வாய் அழுத்த பெருமானம் கூட இருக்கு, இரும்புடான வந்து என்னத்தை 0.77 வோல்ட்ல இருக்கு. அப்ப இங்க வந்து அழுத்த பெருமானத்தை வச்சு பார்த்தோம்னாலும் இரும்பு தான் கத்தோட்டா வந்து தொழிற்பட போகுது. இரும்பு தான் என்னத்தை கத்தோட் மின்வாயா வந்து தொழிற்பட போறாரு. அதே நேரத்துல வந்து அதை விட குறைஞ்ச அழுத்த பெருமானம் தான் 0.76 வோல்ட். அப்ப இங்க வந்து நாக மின்வாய் வந்து அனோட்டா வந்து தொழிற்பட போறாரு. இந்த 3 முறையை வச்சு நீங்க பார்த்தாலுமே அனோட் காத்தோட்டுக்கு ஒரே விடம் வரப்போகுது. இப்படி நம்ம என்னத்தை இந்த எம்சிக்கு எஸ்ஐக்கு வந்து அனோட் காத்தோட் கண்டுபிடிச்சு இப்படி 3 முறை கிடைக்கும். ஒன்று அவன் களக்குறியீடு தந்தானா இருந்தா களக்குறியீடுல இருந்து போகலும், இல்லாட்டி அவன் வந்து பெரும்பாலும் தாரது வந்து கேள்விகளுக்கு இந்த மின்னழுத்த பெருமானங்கள் மின்வழுத்த பெருமானம் தருவான். அப்படி தந்தாண்டா உங்களுக்கு இந்த மின் ரசாயன தொடர்ல வந்து மேலுக்கு கீழுக்கு இருக்கிற உலோகங்களை வச்சு அனோட் காத்தோட் கண்டுபிடிச்சலும், இல்லாட்டி அவன் தந்திருக்கிற மின்வாய் அழுத்த பெருமானங்களை ஒப்பிட்டு உங்களுக்கு அனோட் காத்தோட் கண்டுபிடிச்சு ஏறும். இப்படி 3 முறையை வந்து நமக்கு எடுத்து இந்த அனோட் காத்தோட் வந்து கண்டுபிடிச்சு ஏறும். அதுல வந்து அவன் தார கேள்வியில தரவை பொறுத்து வந்து நீங்க வந்து அந்த மெதத்துல வந்து எதை யூஸ் பண்ணலும்னு வந்து நீங்க எடுத்துக்கணும். சரியானே? இந்த கேள்வியை பொறுத்தவரை வந்து நமக்கு 3 முறையும் வந்து பயன்படுத்தி அனோட் காத்தோட்ட தீர்மானம் எடுக்க இயலும். அப்படி எடுத்த பிறகு நாம அனோட் காத்தோட் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் கேட்டிருக்கிறது வந்து களத்தின் ஒட்டுமொத்தமான களத்தாக்கம் கேட்டிருக்கான். இப்ப களத்தில ஒட்டுமொத்தமான களத்தாக்கம் நாம கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு அனோட்ல நடக்குது ஒட்சியேற்றல் தாக்கம் தெரிஞ்சிருக்கணும், கத்தோட்ல நடக்குது தாழ்த்தல் தாக்கம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இங்க வந்து நாம அனோட்ல நடக்குது ஒட்சியேற்றல் தாக்கத்தை வந்து எழுதுவோம். என்ன நடக்க போகுது? ஒட்சியேற்றல் தாக்கம் அனோட்ல இங்க வந்து நாகம் வந்து அனோட்டா தொழிற்படுது. அப்ப எப்படி அதுக்கான தாக்கம் எழுதுவோம்? Zn solid 2 இலத்திரனை வந்து இழந்து Zn2 plus எக்குவசா வந்து ஒட்சியேற்றம் அடைவார். Zn2 plus எக்குவசா வந்து ஒட்சியேற்றம் அடைய போகுது. இது வந்து முதலாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோ. சரியா? அடுத்தது வந்து கத்தோட் மின்வாயில வந்து நடக்கக்கூடிய தாக்கம். உங்களுக்கு தெரியும் கத்தோட் மின்வாயில வந்து எப்போதும் தாழ்த்தல் தாக்கம் நடக்க போகுதுன்னு. அப்ப இங்க கத்தோட் மின்வாயா தொழிற்பட போகுது வந்து எஃப்இ மின்வாய். அப்ப எஃப்இக்கான தாழ்த்தல் தாக்கம் எழுவணும். அவன் எப்படி தந்திருக்காண்டா வந்து Fe3 plus Fe2 plus Fe3 plus Fe2 plus. அப்ப நம்மளோட தாழ்த்தல் தாக்கம் எப்படி வரணும்? Fe2 plus Fe3 plus வந்து மாறுத மாதிரி வந்து தாழ்த்தல் இல்ல Fe3 plus Fe2 plus வந்து மாறுத மாதிரி நம்மளோட தாழ்த்தல் தாக்கம் அமைய வேண்டி வரும். சரியானே? அப்ப Fe3 plus equals இப்படி தாக்கம் எழுத நேரம் வந்து இது பிசிக்கல் கெமிஸ்ட்ரினால வந்து பௌதிக நிலை கட்டாயம். இப்ப Fe3 plus என்ன செய்ய போகுது? இலத்திரனை வந்து ஏற்று அவரு வந்து Fe2 plus எக்குவசா வந்து தாழ்த்தப்பட போறாரு. Fe2 plus எக்குவசா வந்து தாழ்த்தப்பட போறாரு. அப்ப எத்தனை இலத்திரன் அவர் இயக்கணும்? 3 plus 2 plus போறண்டா அவர் எத்தனை இலத்திரனை இயக்க வேண்டி வரும்? ஒரு இலத்திரனை வந்து இயக்க வேண்டி வரும். சரியானே? இது வந்து 2வது சமன்பாடு. இப்ப நமக்கு வந்து அனோட் தாக்கம் கத்தோட் தாக்கம் தெரியும். அடுத்தது வந்து களத்திர வந்து ஒட்டுமொத்தமான களத்தாக்கம். இந்த களத்தாக்கம் நாம எப்படி எழுதுவோம்டா, இந்த அனோட் அரையாயின் தாக்கத்தையும் கத்தோட் அரையாயின் தாக்கத்தையும் இலத்திரன்கள் சமனில்லாட்டி இலத்திரனை சமப்படுத்தி 2 தாக்கத்தையும் கூட்டி விட்டோம்டா அந்த கிடைச்சிய தாக்கம் தான் நம்மட களத்தாக்கமா வந்து இருக்க போகுது.
அப்ப அனோட்டாக்கத்துல 2 இலத்திரன், கதோட்டாக்கத்துல ஒரு இலத்திரன், இலத்திரன்கள் சமன் இல்லை. அப்ப நாம் என்ன செய்யணும்? இலத்திரனை முதலாவது சமப்படுத்தணும். எப்படி இலத்திரனை சமப்படுத்துது? ஒன்று உங்களுக்கு 2வது சமன்பாட்டை 2ஆல பெருக்கேலும், இல்லாட்டி முதலாவது சமன்பாட்டை 2ஆல பிரிச்சேலும். நமக்கு எது லேசி? பிரித்தல லேசி, பெருக்கல லேசி. நீங்க பிரிச்சீங்கன்னா சமன்பாட்டுல பின்னம் வரப்போகுது, அது நமக்கு கரைச்சல். அதால நாம் என்ன செய்வோம்? 2வது சமன்பாட்டை 2ஆல பெருக்கி முதலாவது சமன்பாட்டோட கூட்டி விடுவோம். அது லேசி நமக்கு. சரியானே? அப்ப களத்தாக்கம் எப்படி எழுத போறேன்? 2வது சமன்பாட்டை 2ஆல பெருக்கி முதலாவது சமன்பாட்டோட கூட்டி விட போறேன். முதலாவது சமன்பாட்டோட கூட்டி விட போறேன். அப்ப 2வது சமன்பாட்டை 2ஆல பெருக்கினா எப்படி வரப்போகுது? எப்படி வரப்போகுது? நான் பெருக்கி எழுத தாக்கத்தை எழுதல, உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப எப்படி வரப்போகுதுண்டா, 2 Fe3 plus aqueous. சரியா? Fe3 plus aqueous. அதுக்கு பிறகு இலத்திரனும் இலத்திரனும் ரெண்டையும் கூட்டினா கட் ஆயிரும். அதுக்கு பிறகு வரப்போகுது Zn solid வரும் தாக்கிட பக்கத்துல. விலையுட பக்கத்துல வரப்போகுது 2 Fe2 plus aqueous, அதோட சேர்த்து Zn2 plus aqueous. இதான் இந்த கேள்விக்கான, இந்த மின்ரசாயன களத்துக்கான ஒட்டுமொத்த தாக்கமாக இருக்க போகுது. சரியானே? ஒட்டுமொத்த தாக்கமா இருக்க போகுது. ஒரு கேள்விக்கான ஆன்சரை எடுத்தாச்சு. அடுத்தது எப்படின்னா அடுத்தது கேட்டிருக்கான், இந்த களத்துல இ நோட் செல். இந்த களத்துல இ நோட் செல் 2வது கேள்வி. இந்த களத்துல இ நோட் செல் எப்படி காணுவோம்? நம்ம இ நோட் செல்லுக்கான சமன்பாடனத்தை இ நோட் செல் சமன் இ நோட் கத்தோட் மைனஸ் இ நோட் அனோட். இதானே இந்த களத்தில மின்னியக்க விசை கண்டுபிடிச்ச சமன்பாடு. அப்ப நமக்கு மேலுக்கு தந்திருக்கான் 2 மின்வாய் அழுத்த பெருமானம் தந்திருக்கான். அதை வச்சு நாம அனோட் தாரு கத்தோட் தாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? இங்க அந்த பெருமானங்கள் பிரதி இடு விட்டு விடிய காண மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கு. இப்ப கத்தோட் மின்வாயில் அழுத்த பெருமானம் வரப்போகுது பிளஸ் 0.77 வோல்ட்னு வரப்போகுது, மைனஸ் அனோட் மின்வாய் அழுத்த பெருமானம் மைனஸ் 0.76 வோல்ட். பிரக்கெட்டுக்குள்ளால போடுவோம் மைனஸ் வர நேரம். அப்ப 0.76 வோல்ட்னு வரப்போகுது. இதை சுருக்கி விட்டு என்ன வரப்போகுது? 0.77 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறுவாரு 0.76. அப்ப உங்களோட இ நோட் செல் எத்தனை வரப்போகுது? இ நோட் செல் எத்தனை வரப்போகுது? இ நோட் செல் எத்தனை வரப்போகுது? நீங்க கூட்டிட்டு என்ன வரப்போகுது? 6 மாறும் 12 13 1.53 1.53. இதான் அவங்களோட மின்ரசாயன காலத்துக்கான இ நோட் செல் பிளஸ் 1.53 பிளஸ் 1.53. அப்ப எத்தனாவது ஆன்சர் வரப்போகுது? முதலாவது ஆன்சர் 1. ஆன்சர் 1. சரியா? விளங்கிச்சா? என்ன சரி டவுட் இருந்தா கேட்டுருங்க. இப்ப அடுத்த வேலைக்கு போறதுக்கு முதல் விளங்கப்படுத்தி விடுவேன். இதுல தேவையான பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நோட் பண்ணாக்கள் தம்போன்னு தாங்க போகும். அடுத்த எழுதிப்போம்.
சரியா? நோட் பண்ணீங்களா எல்லாரும்? இது வந்து இப்போ எம்சிக்யூ தானே. இப்போ எம்சிக்யூ தான் நீங்கள் வந்து 2 ஹவருக்குள்ளால 50 கேள்வி செஞ்சு முடிக்கணும். சரியானே? பிசிக்ஸ்னா வந்து 2 ஹவருக்குள்ளால 50 கேள்வி செய்ய மாட்டேங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 36, 38, 39 ஃபுல்லாக செய்யுங்க. பின்னிக்கு இருக்கிற 10 எம்சிக்கும் நீங்கள் என்ன கடைசியெல்லாம் போய் செய்ய போகிறதால சும்மா கனால வந்து அடிக்கிட்டு போவீங்க. சரியான சரியாகும், பிள்ளையான பிள்ளையாயிட்டே போகும். ஆனால் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அப்படி இல்லை. கெமிஸ்ட்ரியில் 2 ஹவரில் 50 எம்சிக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுத்து டைமை மிச்சம் வச்சு உங்களுக்கு செய்யலும். டைம் மிச்சம் வச்சு செஞ்சு முடிச்சு ஏழும். சரியானே? அப்படி செய்யறதுக்கு எப்படின்னா நீங்க பாஸ்ட் பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுல வந்து பாத்தீங்களா இருந்தா இப்ப இது வந்து ஒரு எம்சிக்கு கேள்வி. நான் விளங்கப்படுத்தியிருக்கிறத வந்து பாத்தீங்களா இருந்தா ஃபுல்லா விரிவா விளங்கப்படுத்தி விட்டுருக்கேன். ஒரு எஸ்ஏக்கு வந்து நாம ஆன்சர் எழுதுற மாதிரி இந்த எம்சிக்கு வந்து விளக்கம் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? நீங்க எம்சிக்கு வந்து ஊட்ட படிச்ச நேரம் இப்படித்தான் படிக்கணும். சரியானே? ஆனா நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளால போய் வந்து பேப்பர்ல வந்து செய்த நேரம் வந்து இப்படி நீங்க கேள்விக்கு ஆன்சரை வந்து ரஃப்தால எழுதி பார்த்து இந்த தாக்கம் அனோட் தாக்கத்தை வேற எழுதி கத்தோட் தாக்கத்தை வேற எழுதி திருப்ப ரெண்டையும் பெருக்கி கூட்டி கழிச்சு இதே மாதிரி கிளம்ப வீடியோ எடுக்க தேவையில்லை. இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டைம் வந்து நாசமாகி போய்த்திரும். இப்ப இந்த எம்சிக்கு வந்து லேசா இப்படி வந்து நாம ஒட்டுமே செய்யாமைக்கு எப்படி ஆன்சருக்கு போறோம்னு மட்டும் பார்ப்போம். சரியானே? இப்ப இந்த கேள்வியில அவன் கேட்டிருக்கிறது என்னத்தனா வந்து களத்திட ஒட்டுமொத்தமான களத்தாக்கத்தையும் அதே மாதிரி ஈனோட் செல்லையும் மட்டும்தான் கேட்டிருக்கான். ஈனோட் செல்லையும் மட்டும்தான் கேட்டிருக்கான். அவன் தந்திருக்கிற தரவை வச்சு நீங்க என்னத்த அனோட் மீன்வாய் எது கத்தோட் மீன்வாய் எதுன்னு வந்து முதலாவது கண்டுபிடிச்சிருவீங்க. அது வந்து கட்டாயம் இந்த கேள்விக்கு. அது இல்லாமைக்கு மூவாக இயலாது. அதை கண்டுபிடிச்சிருவீங்க. அதை கண்டுபிடிச்ச பிறகு நீங்க வந்து விடைய பார்த்தீங்களா இருந்தீங்கன்னா 5 விடையிலையும் வந்து தாக்கம் தந்திருக்கான். அதோட என்ன தந்திருக்கான்? ஈனோட் செல்ற பெருமானம் தந்திருக்கான். ஈனோட் செல்ற பெருமானம் தந்திருக்கான். நேத்து செலுத்தான நினைத்த ஒரு மின் ரசாயன களத்திட ஈனோட் செல் பெருமானம் எப்போதும் நேர் பெருமானம். ஒரு மின் ரசாயன களத்திட ஈனோட் செல்ற பெருமானம் எப்போதும் நேர் பெருமானம். அந்த தியரி உங்களுக்கு நினைவு இருந்துச்சுன்னா இந்த தந்திருக்கிற 5 விடையில வந்து எத்தனை விடையை வெட்டிடுன்னு பாருங்க. அப்போ 2வது விடையை வெட்டேலும். 2வது விடையை வந்து உங்களுக்கு வெட்டேலும். ஏண்டா மைனஸ்ல தந்திருக்கான். அதுக்கு பிறகு 4வது ஆன்சரையும் வந்து உங்களுக்கு வெட்டேலும். அது மைனஸ்ல தந்திருக்கான். 5வது ஆன்சரையும் உங்களுக்கு வெட்டேலும். அது மைனஸ்ல வந்திருக்கு. இப்படி உங்களுக்கு அந்த தியரி நினைவு வச்சிருந்தா மட்டும் 3 ஆன்சரை வெட்டேலும். இப்போ உங்களுக்கு